வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி. தாராபுரம் டு மைசூர் 2 டேஸ் பட்ஜெட் ட்ரிப் vlog பார்க்கலாம் வாங்க. தாராபுரத்தில் ஃப்ரைடே நைட் 9:30க்கு நாங்கள் பஸ் ஏறிட்டோம். டிக்கெட் சார்ஜ் 300 ப்ளஸ் 30 ருபீஸ் ரிசர்வேஷன், டோட்டலாக 330 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 5:30க்கெல்லாம் மைசூரை ரீச் பண்ணிட்டோம். போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் போட்டாச்சு. இங்கே நம்ம ரூம்லேருந்து பார்த்தா வியூ இப்படி தான் இருக்கும். 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு காட், பக்கத்துலேயே ஒரு சிங்கிள் காட் இருந்துச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் 10 o'clock ஃபஸ்ட்டு ஜூக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜூக்கு கிளம்பிட்டோம். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் ரூம் போட்டிருக்கோம். அதனால் ஜூவும் மைசூர் பேலஸும் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. இப்போ ஜூக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. 100 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே எந்த ஸ்நாக்ஸும் கொண்டு போகிறதுக்கு அலௌட் இல்லை. பேக்கை செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. இங்கே பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன தான் பேட்ரி காரில் போகிறத விட நம்ம பக்கத்தில் போய் நின்று அனிமல்ஸை பார்க்குறது இன்னும் ஜாலியாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனேயே பேர்ட்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அடுத்து சிறுத்தை புலி, வரிக்குதிரை, மான், ஒட்டகச்சிவிங்கி, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இது 3 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸில் இருக்குது. உள்ளே போனால் 3 to 4 hours கிட்ட டைம் ஆகுது. குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டான இடம் இந்த ஜூன்னு சொல்லலாம். அங்கங்கே குடிக்க தண்ணியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒரு 4 hours கிட்ட டைம் ஆச்சு. ஜூவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்து லன்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நம்ம பிருந்தாவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட நாங்கள் கிளம்பி பிருந்தாவனுக்கு போயிட்டோம். இது மைசூர்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். ஒரு 40 minutes டைம் எடுத்துச்சு. அவங்க பஸ்லேருந்து இறக்கி விட்டோன்னே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. 6:30க்கு தான் மியூசிக்கல் ஃபவுண்டெயின்லாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிருந்தாவன் கார்டன் இந்தியாவிலே 2nd largest கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனப்போ பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. சாட்டர்டேனால் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கரெக்டாக 6:30 ஆன உடனே எல்லா லைட்ஸையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் அந்த லைட் வெளிச்சத்தில் பிருந்தாவன் கார்டன் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே நிறையா சாப்பிட்றதுக்கு நிறைய ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் நைட்டு ரூமுக்கு போயிட்டோம். டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மைசூர் பேலஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் 9 o'clock போயிட்டோம். 10 o'clock தான் மைசூர் பேலஸ் ஓப்பன் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே கூட்டம் இல்லை. 10 o'clock ஆக ஆக பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சண்டேனால். ஈவினிங் லைட் செட்டப்போட இந்த மைசூர் பேலஸை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மார்னிங் தான் போனோம். இங்கே செருப்பு போட்டு போகிறக்கு அலௌட் இல்லை. இதுதான் செருப்பு கவுண்டர். அங்கே நம்ம கழட்டி விட்டுட்டு உள்ளே போகணும். இங்கே 175 ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. மைசூர் அரண்மனை தரைமட்டத்திலேருந்து கோபுரம் வர 145 அடி உயரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மிகப்பெரிய நுழைவாயில், திறந்தவெளி ஹால்கள், மாட மாளிகை, கூட கோபுரங்கள் அப்படின்னு பிரம்மாண்டமாக இருந்தது. இங்கேயே நூலகம், லிஃப்ட் வசதி, வேட்டைய அறை, ஆயுத அறை, அந்தப்புறம், நூலகம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதை நம்ம பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு போனோம்னா ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காலத்துலேயே எவ்வளோ அழகாக வேலைப்பாடுகளோடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பிரமிப்பாக இருந்தது. இங்கே கீழே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மேல் ஃப்ளோர் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. மைசூர்லேயே விசிட் பண்ணுறக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னால் இந்த மைசூர் பேலஸை சொல்லலாம். நாங்கள் ஒரு 12:30க்கெலாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு 2:30 கிட்ட நாங்கள் கிளம்பி தாராபுரத்துக்கு பஸ் ஏறியாச்சு. நைட்டு ஒரு 10 o'clock தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 7 members போயிருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் 4 பேர், மாமா ஃபேமிலியில் 3 பேர் போயிருந்தோம். டோட்டலாக 10,500 ருபீஸ் ஆச்சு. ஒருத்தருக்கு 1,500 ஆகுது. நான் என்ன ரேட் வருதுங்கிறத கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.